Dear student, 12th standard chapter 5 example 5.30 find the equation of the tangent and normal to the ellipse x square plus 4y square equal to 32 when theta equal to pi by 4. So theta வேல்யூ தான் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, பாயிண்ட் கன்சிடர் பண்ணவே இல்லை. இப்போ தீட்டா வேல்யூ நமக்கு கொடுத்துருந்தா ஜஸ்ட் நான் எலிப்ஸோட பெராமெட்ரிக் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணணும். பெராமெட்ரிக் ஃபார்ம் சொன்னால் பெராமெட்ரிக் தீட்டா டைம்ஸ் இருக்கும், இந்த தீட்டா டைம்ஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பாயிண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பாயிண்ட் எடுத்தால் டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஸ்கொயர் ஒய் ஒய்னு யூஸ் பண்ணலாம். பாயிண்ட் கொடுக்கல, ஜஸ்ட் தீட்டா வேல்யூ கொடுத்தாவே பெராமெட்ரிக் ஃபார்மில் ஃபைண்ட் பண்ணி தான் பாயிண்ட்டை யூஸ் பண்ணணும். ஓகே சரி, ஓகே ஃபஸ்ட்டு கொடுக்குற ஈக்குவேஷன் நமக்கு என்னன்னா ஏ வேல்யூ பி வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஏ வேல்யூ பி வேல்யூனா நம்ம எலிப்ஸோட நம்ம பெராமெட்ரிக் ஃபார்ம்னா தரோம், ஏ காஸ் தீட்டா பி சைன் தீட்டா தெரியும். ஏ வேல்யூ பி வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கு ஃபைண்ட் பண்ண போகிறோம். கொடுக்குற ஈக்குவேஷனை எலிப்ஸ் ஃபார்மேட் கொண்டு வர போகிறோம். ஓகே, அப்போ இந்த டிவைட் பண்ணி நம்ம ஒன்று தானே வரும், எலிப்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பி ஸ்கொயர் கூட 1 வரணும். அவங்க 32 எல்லாம் டிவைட் பண்ணுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 32 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 4 30 டிவைட் பண்ணால் 8 டைம்ஸ் இருக்கும், ஈக்குவல் டு 1. 32 பை 32 1. எலிப்ஸில் ஏ ஸ்கொயர் ஹையஸ்ட் வேல்யூ ஏ ஸ்கொயர்னு எடுக்கணும், லோவஸ்ட் வேல்யூ பி ஸ்கொயர் எடுக்கணும். அப்போ ஏ ஸ்கொயர் 32 ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 32 எப்படி சொல்லலாம், 16 × 4 2ன்னு சொல்லலாமா, 16 √ 4 √2 அப்படியே இருக்கும். 8 எப்படின்னா 4 × 2ன்னு சொல்லலாம், 4க்கு 2 2 √2. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு எலிப்ஸோட பெராமெட்ரிக் ஃபார்ம் ஏ காஸ் தீட்டா பி சைன் தீட்டா. இப்போ ஏவும் பி யூஸ் பண்ணது தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ ஏக்கு வந்து 4 √2 காஸ் தீட்டா வேல்யூனா கொஸ்டின் கொடுத்துறாங்க பை பை 4, 2 √2 சைன் பை பை 4. பிக்கு 4 √2 காஸ்ட்ல எப்போ பை வேணும் 1/√2 வரும், 2 √2 நம்ம 1/√2 வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த √2 கேன்சல் பண்ணிடலாம், இந்த √2 கேன்சல் பண்ணிடலாம், ரிமைன் வரும் 4 2. இப்போ பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஈஸியாக ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். பாயிண்ட் தெரிஞ்சிச்சு. இப்போ ஈக்குவேஷன் அப்போ நார்மலாக வரும், எக்ஸ் ஸ்கொயருக்கு x(x1) + 4 × y(y1) இந்த ப்ளஸ் 32 இருந்தால் மைனஸ் ஆகிடும், -32 = 0. பாயிண்ட் யூஸ் பண்ணுங்க, இது எக்ஸு, இது ஒய்க்கு யூஸ் பண்ணுங்க, இது x1 இது y1. x1க்கு 4 y1க்கு 2ன்னு சப்ஜெக்ட் பண்ணுங்க. 4 2 -32 அப்போ 4x 8y -32 = 0. எல்லாத்தையும் நான் 4 டிவைட் பண்ணிங்க, ஈஸியாக இருக்கும். அப்படியே யூஸ் பண்ணலாம், கரெக்டு தான். ஏன்னா 4 எல்லாம் டிவைட் அப் பண்ணிட்டு ஈஸியாக சிம்பிளை பண்ண ஈஸியாக இருக்கும். 1 டைம்ஸு 2 டைம்ஸு 8 டைம்ஸ். ஓகே, இப்போ இதுஸ் நமக்கு இதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். டேஞ்சன்ட் வந்து நார்மல் வெரி ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நம்ம ஈக்குவேஷன் நார்மலாக ஏன்னா ஷார்ட்கட் மெத்தட் ஃபாலோ பண்ணாருக்கு. ஃபஸ்ட்டு எக்ஸ் டைமு ஒய் டைம், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யில் யூஸ் பண்ணோம், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது, 2 வந்து எக்ஸில் யூஸ் பண்ணிங்க. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, 1 வந்து இங்கே 1 இங்கே யூஸ் பண்ணிங்க, ஏன்னா 1 யூஸ் பண்ண தேவையில்ல. ஓகே, இங்கே ஒய்யோட பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்கிற சேஞ்ச் பண்ணணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் ப்ளஸ், அப்போ மைனஸ். கான்ஸ்டன்ட் டைமுக்கு ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் என்ன இருந்தாலும் ப்ளஸ் கே தான் யூஸ் பண்ணணும், ஈக்குவல் டு 0. இதான் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். இப்போ கே வேல்யூ ஃபைன் பண்ணலாம், ஃபைன் பண்ணால் நமக்கு இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கு. தர்ஃபோர் அட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, 4, 2. இது எக்ஸ் பாயிண்ட்டு, இது ஒய் பாயிண்ட்டு. எக்ஸுக்கு 4 யூஸ் பண்ணுவோம், 4 2 சார் 8 மைனஸ் ஒய்க்கு 2 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. கேல நமக்கு 6 + k = 0. இப்போ k = -6. k = -6. Therefore, k = -6 in equation 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க நமக்கு. அப்போ 2x - y -6 = 0. இதான் நமக்கு என்ன வரும், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். டேஞ்சன்ட் தெரிஞ்சாவே ஈஸியாக நார்மல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணலாம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யில் யூஸ் பண்ணுறேன், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் யூஸ் பண்ணி இங்கே இருக்க சிம்பிளை வந்துட்டு ஒரே ஒரு ஒய் பக்கத்தில் சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இங்கே கான்ஸ்டன்ட் டைமுக்கு கே போடணும், மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் ஆனாலும் எனி ப்ராப்ளம் இல்லை, அதுக்கு ப்ளஸ் கே யூஸ் பண்ணிவிட்டு கே வேல்யூ ஃபைன் பண்ணுறது பாயிண்ட் எடுத்து சப்மிட் பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, இதுதான் நமக்கு நார்மல் ஈக்குவேஷன், இது நமக்கு டேஞ்சன்ட் ஈக்குவேஷன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.